அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு டிவியை நீங்க பாக்குறீங்க, ஆன்லைன்ல பாக்குறீங்க, பொடுகு இல்லாமல் இருப்பதற்கான விதவிதமான ஷாம்புகள் விற்பதை பார்க்கணும். ஹெர்பல் ஷாம்பு, ஹெர்போ மினரல் ஷாம்பு, அமேசான் காடுகள்ல இருக்க மூலிகையை கொண்டு வந்து உங்களுக்கு ஷாம்பு பண்ணி கொடுக்குறேன் நிறைய பார்க்கணும். அப்ப இந்த ஷாம்புகளை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த ஷாம்புகள்ல இருக்கக்கூடிய ரேஷ் கெமிக்கல்ஸ் சொல்லக்கூடிய சில செரிமானமாக்கப்பட்ட வலுவூட்டப்பட்ட கெமிக்கல்ஸ் நம்மளுடைய தலையை மொத்தமா சொட்டையாகிறத பார்க்கும். இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஷாம்புக்கள், ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புஸ் நீங்க எதை வேணா எடுங்களேன், அதுக்கு பின்னாடி திருப்பி பாருங்க செலினியம் சல்ஃபைடுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா தலையை நல்லா முடிய பார்த்தா அப்படியே பல பலன் இருக்கும், அப்படி தொட்டாலே அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னு விளம்பரம் போடுறாங்க. உங்களோட கெமிக்கல் டேபிள் எடுங்க, கெமிஸ்ட்ரி புக்கு பழசு இருந்தா எடுங்க, அதுல கெமிக்கல் டேபிள் பாருங்க. ஆர்சனிக் இருக்கும், ஆர்சனிக் அடுத்த கெமிக்கல் என்னன்னு பாருங்க, செலினியம் தான் இருக்கும். அத்தனை விஷகுணம் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கலை நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, செலினியம்னு உடம்புக்கு நரம்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய செலினியம் வேற, செலினியம் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய செலினியம் வேற, இதை நம்ம குழப்பக்கூடாது. அப்ப அந்த செலினியம் சல்ஃபேட்டோட குணம் என்ன? இது நேரா வயிற்றுக்குள்ள போய் ஆர்சனிக் அடுத்து மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். இதுல பண்ணக்கூடிய ஷாம்பு தலையில போட்டு நீங்க டெய்லி குளிச்சிங்கன்னா என்ன ஆகும்? தலையில இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் இறந்து போகும், மண்டை சொட்டாகும்.